ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் சைஸில் 4 நார்த்தங்காய் எடுத்துட்டுருக்கேன். நார்த்தங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு நார்த்தங்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாக்கி 3 காயையும் சின்ன சின்ன துண்டங்களாக வெட்டிக்கணும். வெட்டும் போதே நார்த்தங்காயோட கொட்டைகளெல்லாம் எடுத்துடணும், ஏன்னா கொட்டைகள் இருந்தால் ஊறுகாய் கசக்கும். இப்போ நல்லா சுத்தமாக தொடச்சி ட்ரையாக இருக்கிற ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடி இருந்தால் அதில் வெட்டின காயெல்லாம் போட்டுக்கணும். என்கிட்ட இந்த இப்போ அவைலபிளாக இல்லாததுனால நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயே போட்டிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் போடுறச்சு அது அரிக்குங்கிறதுனால, பட் 3 டேஸ்க்கு தான் நம்ம இப்போ வச்சுக்க போகிறோம் இதை, அதனால் பரவாயில்ல, டெம்பரரியாக நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரே ஒரு நார்த்தங்காயை தனியாக எடுத்து வச்சுருந்தோமே, அதையும் பாதியாக வெட்டி அதோட ஜூஸையும் நல்லா பிழிஞ்சு மற்ற வெட்டின காய்களோடையே சேர்த்துட்டுடணும். ஜூஸை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த காயையும் சின்ன சின்ன துண்டங்களாக வெட்டி இந்த மற்ற காய்களோடையே சேர்த்துக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கணும். இப்படி உப்பு மஞ்சப்பொடி கலந்த நார்த்தங்காயை 3 நாளைக்காவது அப்படியே ஊற விட்டுடணும். டெய்லி இந்த ஊறின்னு இருக்கிற நார்த்தங்காயை நல்லா குலுக்கி விடணும். குலுக்க முடியலன்னா கைப்படாமல் கரண்டியில் கலக்கி விட்டுக்கலாம். 3 நாள் கழித்து ஊறின நார்த்தங்காயை எடுத்து பார்த்தோம்னா நல்லா சுருங்கி அளவு குறைஞ்சி போய் சாஃப்டாக ஆகிருக்கும். இப்போ ஊறின நார்த்தங்காயை அளந்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு 250 ml கப் அளவில் 2 கப்பு இருந்தது. இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு காரப்பொடி போடணும். அதாவது 2 பங்கு ஊறின நார்த்தங்காய் இருந்ததுன்னா அதுக்கு 1/4 பங்கு அளவு காரப்பொடி தேவைப்படும். இப்போ இந்த காரப்பொடி போடுறதுலேயும் ஒரு 1/4 பங்கு போடுறோன்னா அதில் 3/4 பங்குக்கு சாதாரண சில்லி பவுடரும் பாக்கி 1/4 பங்குக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு கலந்தால் ஊறுகாய் கலர் பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படி காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா மொத்தமாக 1/4 பங்கு அளவு நார்மல் சில்லி பவுடரே போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கிறதுனால இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இப்போது ஒரு கடாயில் 4 சின்ன துண்டை பெருங்காயத்தையும் 2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியையும் ஊறுகாயில் கலந்துக்கணும். 1 கப் அளவு நல்லெண்ணெயை காய்ச்சி 2 டீஸ்பூன் கடுகு தாளித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறினதும் ஊறுகாயில் கலந்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஜாடிலையோ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தடவையும் ஊறுகாய் எடுக்கிறச்சே தண்ணி படாமல் ட்ரை ஸ்பூனை யூஸ் பண்ணினா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஊறுகாய் நல்லாயிருக்கும். சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. நல்லா ஒரு விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் சாதத்தோடு இந்த ஊறுகாயை சேர்த்து சாப்பிட்டா அப்பா சுவையே தனி தான். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்ல ஊறுகாய் இது. செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.